நம்ம வாழ்க்கையிலேயே ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி பிளேயர்ஸை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். கோட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலாம். நம்மளுக்கு மிஸ்டர் 360ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா நம்மால் அடிக்காத ஆங்கிளே கிடையாது. எவ்வளவு நம்பர் ஒன் பவுலர் பவுலிங் போட்டாலும் அது நல்ல பாலா இருந்தாலும் தலைவனுக்கு எங்க அடிக்கணும்னு தோணுதோ அந்த ஆங்கிள் தான் கரெக்டா அடிச்சு விட்டுருவான். ஏபிடி வில்லியர்ஸ் பண்ண ரெக்கார்டை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்டஸ்ட் ஓடிஐ செஞ்சுரி, அதாவது 31 பால்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா 2015 வேர்ல்டு கப்ல அடிச்சிருக்காப்ல. நீங்க கேட்கலாம், என்னடா வெஸ்ட் இண்டீஸ் தான் ஒரு டீமா, அந்த டீம் கூட அடிக்கிறது பெரிய விஷயமானு. அப்கோர்ஸ் இப்போ அவங்க பெரிய டீம் இல்லை, ஆனா 2015ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஓஜி டீம். ஜேசன் ஹோல்டர், சார்லஸ் பிராத்வைட் மாதிரி பவுலிங் லைனப்க்கு அகேன்ஸ்டா ஃபாஸ்டஸ்ட் ஓடிஐ செஞ்சுரி அடிக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே டெத் ஓவர்ல டை கிரேட் ஹையஸ்ட் ஆவரேஜும் டை கிரேட்டும் வச்சிருக்க ஒரு பிளேயர்னா டிவிலியர்ஸ் தான். 232 பிளஸ் டை கிரேட், 40 பிளஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பும்ராக்கு அகேன்ஸ்டா அதிக சிக்ஸ் எடுத்த ஒரு பிளேயர்னா ஏபி டிவிலியர்ஸ் தான். 8 சிக்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காப்ல. ஒரே ஓடிஐ சீரீஸ்ல கன்சிக்யூட்டிவா 3 செஞ்சுரி அடித்த ஒரே பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ் தான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிக செஞ்சுரிஸ் அடிச்சு கொடுத்த ஒரு பிளேயரும் ஏபி டிவிலியர்ஸ் தான். 25 செஞ்சுரிஸ். ஓவர்சீஸ்ல மட்டும் 17 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஏபி டிவிலியர்ஸ் பிளே பண்ணாத T20 ஃபார்மேட்டே கிடையாது. பிஎஸ்எல், ஐபிஎல், பிபிஎல், சாம்பியன்ஸ் 20 லீக்னு எல்லா ஃபார்மேட்டையும் விளையாண்டுருக்காரு. ஓப்பனர்ஸை ஒன் டவுன்ல இறக்கி விட்டா ஆட மாட்டாங்க, ஒன் டவுனை தூக்கி ஓப்பனர்ஸ்ல போட்டா சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மாது ஓப்பனரா இறக்கி விட்டாலும் அடிப்பான், மிடில் ஓவர்ல இறக்கி விட்டாலும் அடிப்பான், டெத் ஓவர்ல இறக்கி விட்டாலும் அடிப்பான். 2015 வேர்ல்டு கப்ல அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்றப்பயே செமிஃபைனல் வரையும் அந்த டீமை கொண்டு போறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஏபிடி வில்லியர்ஸ் டிராஃபி இல்ல, இவர் என்ன பிளேயர்னு கேக்குறாங்க. ஆனா ஒன்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிரிக்கெட் வேர்ல்டுல நிறைய கேப்டன்ஸ் ஐசிசி டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா? இல்ல. எயின் மார்கன் 2019ல வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஏன் எல்லாரும் பேசல? ஆனா ஒரு ஐசிசியே அடிக்காத ஒரு நபரை செலிப்ரேட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். இந்தியாவுல மோஸ்ட் ஃபேன் பேஸ் இருக்கு ஏபிடி வில்லியர்ஸ்க்கு. அப்ப நீங்க பாத்துக்கங்க அவரோட லெகசிஸ் எந்த அளவு ஒரு ப்ரௌடான லெகசிஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏபிடி வில்லியர்ஸ் பிடிக்கும்னா கீழே மிஸ்டர் 360ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கிரிக்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க.